வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது நாம் ஒரு ஈடில்லாத அறிவியல் உலகத்தில் வாழ்கிறோம். அந்த காலத்து அரசர்கள் கூட அனுபவிக்காத பல வசதிகளை இப்பொழுது நாம் அனுபவிக்கிறோம். ஆனாலும் நம் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கிறதா? சினிமா கதைகளில் டைம் மிஷின் பற்றி பார்த்திருப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் உண்மையான டைம் மிஷின் எது தெரியுமா? இனிமையான பழைய பாடல்கள் தான். அவை நம்மை அந்த வசந்த காலத்திற்கு கூட்டி செல்கின்றன. சில பாடல்களை கேட்கும் போது அந்த பழைய காலம் மீண்டும் வராதா என்று நம் கண்களில் கண்ணீரையை வரவழைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு இசை பயணத்தோடு வள்ளுவத்தை பேச போகிறோம். இன்று நாம் பார்க்கும் குரல் மனைத்தக்க மாண்புடையாள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. ஒரு சராசரி இல்லத்தரசி நினைத்தால் ஒரு வீட்டையே மாற்ற முடியுமா? வெறும் சமையலறையோடு முடிந்து விடுகிறதா அவளின் உலகம்? இல்லை. அன்பால், அறிவால், ஆளுமையால் அவள் ஒரு வீட்டின் அச்சாணியாக எப்படி மாறுகிறாள்? வள்ளுவர் சொன்ன அந்த மனத்தக்க மாண்பு ஒரு பெண்ணின் வாழ்வின் 5 பரிமாணங்களாக எப்படி ஒளிர்கிறது என்பதை நாம் தேர்ந்தெடுத்த இந்த 5 பாடல்களின் வழியாக பார்ப்போம். திருமண பந்தத்தில் இணையும் ஒரு தம்பதி ஒருவருக்கொருவர் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்போம் என்று உறுதியேற்கும் புனிதமான தருணம். காலம் மாறினாலும் முதுமை வந்தாலும் மாறாத அறபந்தத்தை இது உணர்த்துகிறது. வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. இதில் கவிஞர் அன்பை ஒரு உயர்ந்த அறமாக காட்டுகிறார். வயது, வாலிபம் போன்ற மாற்றங்கள் இயல்பானவை. ஆனால் பிரிவறியாத பந்தம் மன உறுதியால் உருவாகிறது. ஒரு ஆணின் பேரின்பம் அன்பும் அறமும் நிறைந்த துணைவி அமைவதிலே இருக்கிறது என்பதே அவரது எண்ணம். இதையே வள்ளுவர் மனைத்தக்க மாண்பு என்று கூறுகிறார். வள்ளுவர் கூறுவது மனைவி கணவனுக்கும் குடும்பத்திற்கும் ஏற்ற மாண்பும் அறமும் உடையவளாக இருக்க வேண்டும் என்பதே. கவிஞர் கூறும் மாறாத அன்பே வள்ளுவர் சொல்வது மாண்பு. அத்தகைய துணைவி அமைந்தால் இல்லறம் பேரின்பமாக மாறும். அழகு என்பது மேலோட்டமானது. ஆனால் மாண்பு என்பது காலம் கடந்தும் நிற்பது. வயதானாலும் மாறாத அந்த அன்புதான் வள்ளுவர் சொல்லும் உண்மையான இல்லற தகுதி. அது வெறும் வார்த்தை அல்ல, ஒரு வீட்டை சொர்க்கமாக மாற்றும் ரகசியம். அடுத்ததாக நாம் எடுக்கும் பாடல் ஒரு நடுத்தர குடும்பம் தங்களின் உண்மையான வருமானத்தை மறைத்து கௌரவத்திற்காக அதிக செலவு செய்து கடனில் சிக்கிக் கொள்கிறது. ஆடம்பர ஆசையால் அந்த வீட்டின் நிம்மதியை குறையும் யதார்த்தமான நிலை. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது அம்மா, உள்ளதும் நிலைக்காது. கவிஞர் கண்ணதாசன் தன் நிலைக்கு மீறி ஆசைப்படும் மனிதன் நிம்மதியை இழக்கிறான் என்பதை கூறுகிறார். உள்ளதும் நிலைக்காது என்ற வரி இருப்பதை மதிக்காமல் வாழ்ந்தால் அனைத்தையும் இழக்க நேரிடும் என்பதை வலியுறுத்துகிறது. இங்கு வள்ளுவர் கூறுவது கணவனின் வருமானத்திற்கேற்ப குடும்பத்தை நடத்தும் பெண்ணே சிறந்த துணை. நிலைமைக்கு மேலே செல்லாமல் அளவறிந்து வாழ்வதே இல்லற வாழ்வின் நிம்மதிக்கான அடிப்படை என்பதே உண்மையாகும். வளத்தக்கால் என்ற சொல்லுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. கணவனின் வருமானத்திற்கு ஏற்ப பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்துவது ஒரு கலை. அந்த பொருளாதார மேலாண்மை தவறினால் குடும்ப நிம்மதி எப்படி பாதிக்கும் என்பதை இந்த வரிகள் நகைச்சுவையுடன் விளக்குகிறது. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். உறவுகளில் விரிசல்கள், ஏமாற்றங்கள் வரலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் அனைத்தையும் பக்குவமாக எதிர்கொள்ளும் மனநிலையை பிரதிபலிக்கும் சூழ்நிலை இது. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. கவிஞர் உறவுகள் நீண்ட பயணம், அதிலுள்ள உணர்வுகள் மட்டுமே தற்காலிகம் என்கிறார். ஒரு பிரச்சனை முடிந்தால் அதிலிருந்து ஒரு புதிய தொடக்கம் உருவாகும். இந்த மனப்பக்குவம் வாழ்ந்தால் வாழ்க்கை சுகமாகும் என்பது அவரது கருத்து. இதை வள்ளுவர் இல்லறத்தில் வரும் மனஸ்தாபங்களை ஒரு சிறு கதை போல கடந்து செல்லும் பக்குவமே மாண்பு என்கிறார். சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு முடிவையும் புதிய தொடக்கமாக ஏற்றுக்கொள்ளும் மனதிடம்தான் ஒருவரை சிறந்த வாழ்க்கை துணையாக மாற்றுகிறது. இது இல்லறத்தின் உச்சகட்ட தத்துவம். ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு காலகட்டமோ முடியும் போது அங்கு எல்லாமே
முடிவதில்லை. அந்த பெண்ணின் மாண்பு மற்றும் புரிதலால் ஒரு புதிய அத்தியாயம் அங்கே தொடங்கும். புரிதலே துணை. வலத்தக்கால் என்பது பொருளாதாரத்தை மட்டும் குறிப்பதல்ல, ஒரு உறவின் ஆழத்தை புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றி அந்த தொடர்கதையை சுவாரஸ்யமாக கொண்டு செல்வதும் கூட. சிறிய வீடு, குறைந்த வசதிகள், ஆனாலும் அன்பு நிறைந்த வாழ்க்கை. வெளியில் சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளே ஒற்றுமையும் பாசமும் அந்த வீட்டை ஒரு கூட்டு குடும்ப சொர்க்கமாக மாற்றுகிறது. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு, அட பாசம் மட்டும் போதுமே, காசு பணம் என்னத்துக்கு. இந்த பாடல் வரிகள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு செல்வ செழிப்பு அவசியமில்லை என்பதை சொல்கிறது. உண்மையான அன்பு இருந்தால் பணமும் அந்தஸ்தும் முக்கியமில்லை. பட்டாம்பூச்சிகளுக்கு எல்லைகள் இல்லாதது போல பாசம் நிறைந்த குடும்பத்திற்கும் வெளிப்புற அளவுகோல்கள் தேவையில்லை என்பதே கவிஞர் கூறும் உணர்வு. இதையே வள்ளுவர், குடும்பம் சிறியதாக இருந்தாலும் அங்கே பண்பும் பாசமும் இருந்தால் அதுவே சொர்க்கம். வளத்தக்கால் என்பது இருக்கும் வளத்தை பயன்படுத்தி அன்புடன் குடும்பத்தை நடத்துவதை குறிக்கும். அப்படிப்பட்ட இல்லறமே நல்ல சமுதாயத்தின் அடித்தளம். இங்கு மாண்பு என்பது பாசம். ஒரு வீட்டை சொர்க்கமாக்குவது அங்கே இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் அல்ல, அங்கே இருக்கும் சின்ன சின்ன அன்பும் ஒரு புரிதலும் தான். அவை இருந்தால் ஒரு சிறிய குடிசையும் சொர்க்கம்தான். நல்ல குடும்பமே ஒரு நல்ல சமுதாயத்தின் அடிப்படை. இறுதியாக நாம் பார்க்கும் பாடல், திருமணத்திற்கு பிறகு தன் கனவுகளை துளைத்த ஒரு பெண் மீண்டும் தனது அடையாளத்தை தேடி புறப்படும் தருணம். டிஜிட்டல் உலகில் வீட்டிற்குள் மட்டும் இல்லாமல் தன் திறமைகளை வளர்த்து கொண்டு சாதிக்க துடிக்கும் நவீன பெண்ணின் மனநிலை. சிறகுகள் வீசி சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன். உலகத்தின் ஓசையில் புது ஒளி வீசிட போகிறேன், நான் போகிறேன். ஆசைகள் எல்லாம் எனக்கென கொண்டு, மீசைகள் இல்லா கனவுகள் கண்டு, பொறுப்புகள் தேடி பயணங்கள் என்று, செருப்புகளே என் சிறகுகள் என்று போகிறேன், நான் போகிறேன். இங்கு கவிஞர் ஒரு பெண்ணின் சுய அடையாளத்தையும் சுதந்திர விருப்பத்தையும் முன்னிறுத்துகிறார். குடும்பத்தை மதித்தபடியே தன் திறமைகளை வெளிப்படுத்தி உயர விரும்பும் பெண்களின் மனநிலையை இந்த பாடல் சொல்கிறது. வள்ளுவர் காலத்தில் மாண்பு என்பது அடக்கமாக இருந்தால் இன்று அது கல்வி, திறமை, தன்னம்பிக்கை என விரிகிறது. வலத்தக்கால் என்பது காலத்திற்கு ஏற்ப அறிவை பெற்று குடும்பத்திற்கும் துணையாக இருப்பது. தன் கனவுகளையும் குடும்பத்தையும் சமநிலைப்படுத்தும் பெண்ணே இன்றைய வாழ்க்கை துணை. வள்ளுவர் சொன்ன அந்த மாண்பு என்பது ஒரு பெண்ணை கட்டி போடும் சங்கிலி அல்ல, அது அவளுக்கான சிறகுகள். அந்த சிறகுகளை கொண்டு அவள் உயர பறக்கும் போது அவளோடு சேர்ந்து அந்த முழு குடும்பமும் உயரத்துக்கு போகும். இதுதான் குறள் 51 சொல்லும் உண்மையான இல்லறம். பார்த்தீர்களா? இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் நம்மை ஒரு கால பயணத்திற்கு அழைத்து செல்கிறது. அதே நேரத்தில் வள்ளுவர் சொன்ன வாழ்வியல் உண்மைகளையும் நம்ம முன்னாடி தெளிவா நிறுத்துது. இன்று அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும் நமக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கின்ற இடம் நம்ம வீடுதான். ஆனாலும் அந்த வீட்டை அன்பால் கட்டுப்பிடித்து நிற்கும் அந்த இல்லத்தரசியின் பாசம்தான் ஒரு வீட்டை சொர்க்கமாக மாற்றுகிறது. அடுத்த வீடியோவில் உங்களை மதிக்காதவர்களையும் உங்களிடம் ஈர்க்க வைக்கும் ஒரு ரகசியமான விஷயத்தை பற்றி பேசலாம். அதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். குரலும் குரலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் குரலும் குரலும். குரல் கேட்கும், குரல் விழிக்கும்.